பாமக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு தேர்தல் ஆணைய விண்ணப்ப படிவமான ஏ ஃபார்ம் மற்றும் பி ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் பேசிய ராமதாஸ் இதனை தெரிவித்தார். கூட்டணியில் தான் நீக்க முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏகமனதாக தீர்மானித்து சட்டமன்ற தேர்தலில் ஏகம் தீபம் அதை கொடுப்பது கையெழுத்து போடுவதெல்லாம் நான் தான். பாமக செயற்குழு கூட்டத்தில் திடீரென பங்கேற்ற மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி மேடையில் அமர வைக்கப்பட்ட சம்பவம் கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமந்தூரில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி மேடைக்கு அருகே அமர்ந்தார். இதனையடுத்து காந்திமதியை ராமதாஸ் மேடையில் அமர கூறியதால் மேடையில் 2வது வரிசையில் அமர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். இதனால் பசுமை தாயகத்தில் காந்திமதிக்கு பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை பனையூரில் நடைபெற்ற பாமக அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டம் கட்சி விதிகளுக்கு முரணானது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த தலைவர் அன்புமணியின் ஒப்புதல் இல்லாத கூட்டங்கள் சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மொத்தம் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக அரசை கண்டித்து ஜூலை 20ஆம் தேதி விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.